வெட்னஸ்டே மார்னிங் ஆயுத பூஜை அன்னைக்கு சீக்கிரமே எழுந்து ரெடியாகி சாமி ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி பூவெல்லாம் வச்சாச்சுங்க. பொட்டெல்லாம் சூப்பராக வச்சு ரெடி பண்ணியாச்சு. பூ, பழம், பொரி, சுண்டல், பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் சாமிக்கு படைச்சிட்டு தீபம் வச்சுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமிக்கு படைக்க சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேங்க. கூடவே வெள்ளை சுண்டலும் ரெடி பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் எப்போ சக்கரை பொங்கல் செஞ்சாலும் 2 பேரோட ஞாபகம் வந்துடுங்க. ஒன்று ஹரிக்குட்டன், இன்னொன்று பேட் கேப்டன். இந்த பேட் கேப்டன் சக்கரை பொங்கலை டிஃபன் பாக்ஸோட கடத்திட்டு போன சம்பவத்தை எல்லாம் பண்ணியிருக்காருங்க. மதியம் 12 மணிக்குள்ளார ஆஃபீஸில் பூஜை போடணும்னு சொன்னதால் சீக்கிரமே ரெடியாகி ஆஃபீஸ்க்கும் கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூஜை போட போகிறது நவேந்தி ஆஃபீஸுங்க. நம்ம செல்லக்குட்டிங்க ஆஃபீஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. போன உடனேயும் சாமிக்கு பூ வைக்கிற வேலையும் தீபம் வைக்கிற வேலையும் மட்டும்தாங்க பாக்கி இருந்துச்சு. இது நம்ம ஆஃபீஸோட குட்டி கார்டனுங்க. இது நம்ம ஆஃபீஸோட என்ட்ரன்ஸுங்க. பண்டிகை நாட்களில் நம்ம வீட்டை எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருப்போமோ அதே போல் நம்ம ஆஃபீஸையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம செல்லக்குட்டிங்க. பூ எல்லாம் வச்சுட்டு வேறு ஏதாவது பாக்கி இருக்கான்னு அவர் செக் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் அவர் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனேயும் ஒரு குட்டி வணக்கம் போட்டுட்டாருங்க. நம்ம ஆஃபீஸோட பூஜா ரூமுங்க. பூ பொட்டு அலங்காரத்தோட நம்ம சாமிங்கெல்லாம் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இப்போவே ஒரு லைக்கை போட்டுருங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கடவுள் இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. இவங்களோட ஆசீர்வாதத்தில் தாங்க நம்ம நல்லா இருக்கோம். கண்டிப்பாக கடவுளோட ஆசை இல்லைன்னா நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் போயிருப்போங்க. இந்த வளர்ச்சிக்கெல்லாம் கண்டிப்பாக முதல் காரணம் கடவுள் தாங்க. அடுத்தது தாங்க நம்ம உழைப்பு. நம்மளோட கம்பெனி சும்மா சின்னதாக ஒரு ரூமில் ஆரம்பித்ததுங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு டெவலப் பண்ணி 4-5 பிரான்ச்சோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கடவுளோட ஆசீர்வாதம் தாங்க. நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு லைஃப்பை கொடுத்துட்ருக்கிற இந்த எல்லா பொருட்களுக்கும் பூ பொட்டு வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்ம ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா கண்டிப்பாக இந்த சிவன் ஃபோட்டோ இருக்கிற இடம் தாங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்பெல்லாம் என் மனசுக்குள்ளார ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது என்ன ரீசன் தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. பூஜையை முடிச்சுட்டு சுண்டல் பொங்கலெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுத்ததாக நம்ம கிளம்புன இடம் நம்மளோட ஹோப்ஸ் ஆஃபீஸ் தாங்க. ஹோப்ஸ் ஆஃபீஸில் மெட்டர்னிட்டி ஷூட்ஸ் லைனாக போயிட்டு இருந்ததால் பூஜையை நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹோப்ஸ்லேயும் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயும் திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. கடைசியாக நம்ம பார்க்குற ஃபோட்டோ பெங்களூர் ஆஃபீஸில் பூஜா போட்ட ஃபோட்டோ தாங்க. தேங்க்யூ.